நம்ம எல்லாருமே குவீனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். சுத்தி இருக்கவங்க விடுறாங்களா? ஒரு கதை சொல்ல போறேன், ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு காடு, அந்த காட்டுல ஒரு சின்ன குடிசை இருக்கு. அந்த குடிசையில ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கு. சோ அப்போ ஒரு நாள் என்ன ஆகும், அந்த கோழி நிறைய முட்டை போட்டு வச்சிருந்தது. திடீர்னு ஒரு கழுகு ஒரு முட்டையை, அதோட முட்டையை அந்த கோழிக்குள்ளார வச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் முட்டை, என்னடா இந்த முட்டை மட்டும் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அது கழுகோட முட்டைன்னு யாருக்கும் தெரியல. ஆனா அது கோழி முட்டை கூடயே இருக்கு. அதுவும் உடையுது, கோழி முட்டையும் உடையுது. கோழி எல்லாரையுமே அணை காத்துச்சா? ஓகே. சோ இந்த கோழி குட்டி குட்டி கோழி குஞ்சு கூட இப்ப என்ன இருக்கு, கழுகு இருக்கு. ஆனா அந்த கோழி அதை என்னவா ட்ரீட் பண்ணும்? கழுகா ட்ரீட் பண்ணுமா, கோழியா ட்ரீட் பண்ணுமா? கோழியா தான் ட்ரீட் பண்ணும். வா என் கூடயே நடந்து வா, பின்னாடியே நடந்து வரணும், முன்னாடி எல்லாம் போக கூடாது. இரு, எதுக்கு நீ ரக்கை இவ்வளவு ஆட்டுற? நம்ம எல்லாம் கோழி, கீழேயே தான் இருக்கணும். ரொம்பலாம் அப்படிலாம் ஆட்டி பறக்க கூடாது, கொஞ்சம் பறந்தா போதும். வானத்தையும் தாண்டி பறக்கக்கூடிய ஒரே ஒரு இனம் என்னது? கழுகு. ஆனா இப்ப அந்த குட்டி கழுகு என்ன பண்ணிட்டு இருக்கு? கோழி கூட எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு. கரெக்டா? ஃபுல்லா இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் ஒரு நாள் அது மேல பாக்குது, நிஜம் கழுகு. அந்த கோழி அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா அங்க பாருங்க எவ்வளவு தூரமா பறக்குது. இரு இரு, அது கிங் ஆஃப் பேர்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னா ஆசைப்படக்கூடாது. நம்மலாம் யாரு? கோழி. நம்ம கோழி மாதிரிதான் இருக்கணும், ஈகல் மாதிரிதான் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஓகேவா? போய் அந்த நெல்லை சாப்பிடு. சோ இந்த மாதிரிதான் நம்ம லைஃப்ல கூடி இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன தெரியுமோ இதேதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு. கரெக்டா?